மட்டக்களப்பு களதாவளை பிரதேசத்தில் 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்டு கடந்த 7 வருடங்களாக மக்களின் பயன்பாட்டுக்கு திறக்கப்படாமல் இருந்த விசேட பொருளாதார மத்திய நிலையம் இன்றைய தினம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே முரளிதரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். களதாவளை பிரதேச விவசாயிகளின் உற்பத்திகளை சந்தைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அதனூடாக கிடைக்கப்பெற்றுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மூவூரில் உள்ள பொது மயானங்களை தூய்மைப்படுத்தும் பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநரின் ஆலோசனைக்கமைய மூதூர் பிரதேச சபையின் செயலாளர் MIM ஜெம்சி தலைமையில் சிரமதான பணி இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாநகர சபை ஊழியர்களினால் நகர மத்தியில் காணப்படும் களியங்காடு மயான பகுதியில் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. பச்சை காடாக காணப்படும் குறித்த பகுதியில் குப்பை கூளங்கள் கொட்டப்பட்டு பராமரிக்கப்படாமையினால் தொற்றுநோய் உள்ளிட்ட நோய் பரவும் அபாயம் காணப்பட்ட நிலையில் குறித்த தொற்றுநோய் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பராமரிப்பின்றி காணப்பட்ட மட்டக்களப்பு போராதிவு பற்றி பிரதேச சபையின் கீழ் காணப்படும் விவேகானந்தபுரம் வெள்ளாவழி பொது மயானம் தூய்மைப்படுத்தப்பட்டது. போராதிவு பற்றி பிரதேச செயலாளர் பகீரதன் தலைமையில் அது தொடர்பான நிகழ்வு இடம்பெற்றது. இறக்காமம் பிரதேச சபையினால் முன்னெடுக்கப்பட்ட சிரமதான பணி இறக்காமம் சிறுவர் பூங்காவில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் MIM ஃபாயிஸ் தலைமையில் சிரமதான நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இறக்காமம் சிறுவர் பூங்கா மற்றும் வரிப்பத்தாஞ்சேனி பிரதான வீதியில் அமைந்துள்ள பொதுமக்கள் ஓய்வு பூங்கா என்பன பூங்கா பகுதிகளில் சிரமதான பணி இடம்பெற்றது.